உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின். ரொம்ப வரதட்சணை கேட்டு ரொம்ப கொடுத்தாச்சு. இடையில 2019-20 மாடியை கட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்களால் கட்டி கொடுக்க முடியலன்னொடனே விவாகரத்து பண்ணிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஜமாத்தில் உரிய காரணம் இருந்தால் நாங்கள் விவாகரத்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. உரிய காரணம் கேட்குறாங்களேன்னு வெளிநாட்டில் இருந்துகிட்டே தலாக் சொல்லி லெட்ரு போட்டுட்டு என்னுடைய ஃபோட்டோவை ஆபாசமாக சித்தரித்து தப்பாக அசிங்கமாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஊர் பூரா காமிச்சிக்கிட்டு வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் சூசைடு வரைக்கும் அட்டன் பண்ணிட்டேன். மாதர் சங்கத்தில் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இந்த விஷயத்தை சொன்ன உடனே சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இவர் தாங்கிறது நிரூபிக்கப்பட்டுருச்சு. இவர் தான் இந்த மாதிரி பண்ணார், இவரும் முகமது நியாஸும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டார். ஓடி போயிட்டு ஒரு 4 வருஷம் கழித்து அவர் மேலே எல்ஓசி போட்டிருந்தாங்க. வந்தால் விமான நிலையத்திலே அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்ஓசி போட்டிருந்தாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 4வது வருஷம் இப்போ தான் வந்தார். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. மும்பையிலேயே கைது பண்ணிவிட்டு இங்கே சைபர் கிரைமுக்கு தெரியப்படுத்தி சைபர் கிரைம்லேருந்து இப்போ போலீஸ் போய் அவங்கள மறுபடியும் கைது பண்ணி அழைச்சிட்டு அவர் மேலே அவதூறு வழக்கு பதிவு செஞ்சு திரும்ப கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையுமே நான் நிரூபித்தேன். நான் தப்பான பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யார் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு தகுந்த தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். எந்த பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விடக்கூடாது யாரையுமே. அவங்கள கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கோர்ட் வரைக்கும் நான் போயிருக்கேன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்.